ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணியும் 2 டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல எலசான வாழைத்தண்டை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி கட் பண்ணி எடுத்து இந்த வாழைத்தண்டை உடனடியாகவே நம்ம மோர் கலந்து வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கருக்காமல் இருக்கும். இப்போது இதில் ஒரு கம்பி அல்லது ஒரு குச்சி வச்சு வலதுபுறம் அப்புறம் இடதுபுறம் 2 பக்கமும் சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க நாரெல்லாம் வந்துடும். இப்போ ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைத்தண்டையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இந்த வடிகட்டின தண்ணியை வீண் பண்ணாமல் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்னியில் இருக்க கல்லெல்லாம் கரைஞ்சிடுங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இந்த டைமில் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பூண்டு பல்லியும் இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த வாழைத்தண்டை சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த வாழைத்தண்டு பொரியலை சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.